அன்பினிய உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் கலைநேசன் அன்னக்கோடி. அனைத்தும் அறிவோம் யூடியூப் சேனலுக்காக நான் இன்றைய தினம் பௌத்த மதத்தின் தொடர்ச்சியாக பௌத்த மதத்தினுடைய பிரிவுகள், பௌத்த மதத்தை தோற்றுவித்த சித்தார்த்த கௌதமர் எவ்வாறு புத்தரானார், அவர் பிறப்பு குறித்தெல்லாம் முந்தைய காணொளியில் பார்த்தோம். நாம் இப்பொழுது அவருடைய போதனைகள் மற்றும் அவர் எவ்வாறு மறைந்தார், எவ்வாறு காலமானார் என்பது குறித்து இந்த காணொளியில் நாம் காணலாம். நான் முந்தைய காணொளியில் சொன்னேன், சித்தார்த்த கௌதமர், புத்தருடைய இயற்பெயர் சித்தார்த்த கௌதமர். அவர் விழிப்புணர்வு அடைந்ததற்கு பின்பாக, ஞானம் பெற்றதற்கு பின்பாக அவர் புத்தர் என அழைக்கப்பட்டார். புத்தர் என்ற பாலி மொழியினுடைய அர்த்தம் என்னன்னா, ஒளியானவர், வெளிச்சம் பெற்றவர், ஞானம் பெற்றவர் என்பது அதனுடைய பொருள். சித்தார்த்த கௌதமர் பிறப்பால் சாக்கிய இனத்தை சார்ந்தவர். இவர் ஞானம் பெற்று புத்தரானதால் சாக்கிய முனி என்றும் அழைக்கப்பட்டார் புத்தர். அது மட்டுமல்லாதது, அதாதகர் என்றும் அவருக்கு மற்றொரு பெயர் உண்டு. அதாதகர் என்பதனுடைய பொருள் அவ்வாறே சென்றவர் என்று பொருள். அவ்வாறே சென்றவர் என்றால் பிறவிகள் அனைத்தையும் நாம் சொல்லுவோம், பல பிறவிகள் உண்டு என்று. ஆனால் புத்தருக்கு மறுபிறவி என்பது ஒன்றும் இல்லை. அவர் மறுபிறவி அனைத்தையும் கடந்து சென்றவர் என்ற பொருள் தருகின்ற வகையில் அதாதகர் என்று அவர் அழைக்கப்பட்டார். சாக்கிய மதத்திலிருந்து முதல் முனிவராக இருந்ததனால் அவர் சாக்கிய முனி என்றும் அழைக்கப்பட்டார். இவ்வாறு பல பெயர்களை கொண்டவர் புத்தர். புத்தர் சாக்கிய அரசு என்கின்ற ஒரு குடியரசு உடைய இளவரசர். இவருடைய தந்தையார் இவருக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அவருடைய அரண்மனையிலேயே செய்து கொடுத்திருந்தார். இதனால் தன்னுடைய பிறப்பு முதலாக சித்தார்த்த கௌதமர் வெளியில் எங்கும் சென்று பிற வாழ்க்கையை, சாதாரணமான மக்களுடைய வாழ்க்கையை அறிந்திராத ஒருவராக தன்னுடைய 29 வயது வரையில் இருந்தார். இவரது திருமணம் அவருடைய 16வது வயதில் முடிந்துவிட்டது. இருந்தாலும் திருமணத்திற்கு பின்பாக கூட அவர் வெளி உலகத்தை பார்த்ததில்லை. தன்னுடைய 29வது வயதில் அவர் சாந்தன் என்ற தன்னுடைய தேரோட்டியோடு சேர்ந்து வெளி உலக வாழ்க்கையை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அவ்வாறு இவர் வெளியில் செல்லுகின்ற போது 4 காட்சிகளை காணுகின்றார். ஒன்று, தள்ளாடி செல்லக்கூடிய வயதான ஒரு கிழவர், அது ஒரு காட்சி. இரண்டாவதாக அழுகிய பிணம் ஒன்றை பார்க்கின்றார். அடுத்து நோய்வாய்ப்பட்ட ஒரு மனிதனை காணுகின்றார். 4வதாக ஒரு முனிவரை காணுகின்றார். இந்த 4 காட்சிகள் தான் புத்தருடைய வாழ்க்கை என்னுடைய உண்மை என்ன. அவர் வெறும் தியானத்திற்காகவோ துறவரம் செய்யவோ அவர் காட்டுக்கு செல்லவில்லை. அவருடைய நோக்கம் வாழ்வியல்
உண்மைகளை அறிந்து கொள்வது. அவர் துறவரம் தன்னுடைய இளவரச பட்டத்தை துறந்தார், செல்வங்களை துறந்தார், அனைத்தையும் துறந்து அவர் சென்றதனால் அவர் துறவியாக மட்டுமல்ல, அவர் ஒரு ஞானியாக ஒரு மனிதனுக்கு வருகின்ற துயரங்கள், துன்பம் அனைத்திற்கும் காரணம் என்ன என்கின்ற உண்மையை அறிவதற்காகத்தான் அவர் கானகத்திற்கு செல்லுகின்றார். கானகத்தில் காட்டில் ஏறக்குறைய 6 வருடங்கள் தியானம் செய்கின்றார், தவம் செய்கின்றார். இருந்தாலும் அவருக்கு ஞானம் கிட்டவில்லை. அவருடைய உடல் மெலிந்து விடுகிறது, தன்னுடைய ஆற்றல் அனைத்தையும் இழந்து விடுகின்றார். அப்பொழுது யாழ் மீட்டுகின்ற ஒருவன் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகின்ற அறிவுரையானது அவரது முதல் அறிவை உணரச் செய்கிறது. முதலாக உணர்கின்றார். அதாவது அந்த யாழ் இசைக்கலைஞன் சொல்கின்றான் தன்னுடைய சீடர்களை, இந்த யாழ் இருக்கின்றதே, இதனுடைய நாணை மிகவும் இறுக்கமாக இழுத்து கட்டினால் அது அறுந்துவிடும். அது மட்டுமல்லாது இந்த நாணை மிகவும் தளர்வாக கட்டினாலும் அது இசை எழுப்பாது. அதற்கேற்ற வகையில் முறையாக நாம் செய்ய வேண்டும் என்று கூறினார். அப்பொழுதுதான் முறையான இசையை உருவாக்க முடியும் என்று தன்னுடைய சீடருக்கு சொல்லினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த புத்தருக்கு ஒரு உண்மை தெரிந்தது. அது என்னன்னா, தெரியும் உங்களுக்கு, அவர் இளவரசர். அது மட்டுமல்லாது தன்னுடைய இளமைக்காத முதலாக மது போதையிலும் மாதுவின் போதையிலும் திளைத்து கிடந்தவர். அதனால் அவர் உணர்ந்தார், நாம் இவ்வளவு நாள், இத்தனை காலங்களாக 29 வருடங்களாக மதுவிலும் மாதிலும் நாம் திளைத்து வாழ்ந்து கொண்டிருந்தோம், வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம். திடீரென்று அனைத்தையும் இழந்து நாம் துறந்து வாழுகின்ற போது நாம் நம்முடைய உயிரை இழக்கக்கூடிய வாய்ப்பு வந்தாலும் வந்துவிடும், உயிரை இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் வந்துவிடும். எனவே நாம் மிகவும் கடினமான துறவரத்தை செய்யக்கூடாது என்று முடிவு பண்ணுகின்றார். 6 வருடத்திற்கு பின்பாக குளிக்க வேண்டும் என்பதற்காக ஆற்றில் இறங்குகின்ற போது அவரது வலிமையற்ற உடலால் அந்த ஆற்றினுடைய வேகத்தை தாங்க இயலவில்லை. அது அடித்து செல்ல முயலுகிறது. இதனை கண்ட அந்த ஆற்றங்கரையில் மாடு மேய்த்து கொண்டிருந்த சிறுமி அவரை இழுத்து கரையில் போட்டு அவருக்கு தான் கொண்டு வந்திருந்த உணவை ஊட்டுகிறார். இவருடைய கடுமையான தவத்தையும் தியானத்தையும் பார்த்த அங்கிருந்த சில இளைஞர்கள் அவரை சந்தித்து உரையாடுகின்றனர். இது வாரணாசி அருகே இருக்கக்கூடிய சாரநாத் என்கின்ற மான் பூங்காவில் நடைபெறுகிறது. இவருடைய முதல் உரையானது வாரணாசிக்கு அருகில் இருக்கக்கூடிய சாரநாத் என்கின்ற இடத்தில் இருக்கின்ற மான் பூங்காவில் நடக்கின்றது. இவரை சுற்றிலும் 5 இளைஞர்கள் இருக்கின்றனர். அந்த இளைஞர்களிடம் நல்லறம் குறித்து உரையாற்றி அவர்களை மாற்றுகின்றார். முதலாக புத்த சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் வெறும் 5 பேர் தான். இதுக்கு அறவழி ஊட்டுதல் என்று பெயர். அறவழி உருட்டுதல். பின்பு நாம் ஒரு மாற்றத்திற்காக வேறு இடத்திற்கு செல்லலாம் என்று கிளம்புகிறார். இவர் தன்னுடைய 35வது வயதில் தற்போதைய பீகாரில் இருக்கக்கூடிய கயை என்னும் இடத்திற்கு செல்லுகின்றார். அங்கு சென்று
அவ்வூரை சேர்ந்த சுஜாதை என்னும் பெண்ணிடத்தில் மோர் வாங்கி அருந்திவிட்டு அருகில் இருந்த போதி மரம், அதாவது அரச மரம், அதன் கீழே அமர்ந்து கொள்கிறார். அப்பொழுது அவர் யோசிக்கிறார், நாம் இந்த வாழ்வியல் உண்மைகளை அறியும் வரை இங்கேயே தங்கியிருக்கலாம் என்று முடிவு செய்கிறார். அதன்படி அந்த போதி மரத்தின் கீழ் கயை என்னும் இடத்தில் ஒரு வாரம் அமர்ந்திருக்கிறார். அவ்வாறு ஒரு வாரமும் முழுமையாக தன்னுடைய நுண்ணறிவை பயன்படுத்தி அப்பகுதியில் நடக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் கவனிக்கின்றார். கவனித்தவுடன் அவருக்கு ஞானம் பிறக்கிறது. புரிந்துணர்வே ஞானத்தின் முதல் படிக்கட்டு, முதல் அடிக்கல் என்பதை உணர்கின்றார். உணர்ந்து கொண்டவுடன் அவர் வாழ்க்கைக்கான தத்துவங்களை உணர்கின்றார். அவ்வாறு புத்தர் தன்னுடைய 35வது வயதில் ஞானம் பெற்ற பின், அந்த இடம் புத்தர் ஞானம் பெற்றதால் புத்த கயா என்று இப்பொழுதும் அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புனிதமான ஒரு இடமாக இருக்கின்றது, புனித ஸ்தலமாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், உலகில் இருக்கின்ற அனைவருக்கும் துயரம், துன்பம் என்பது தவிர்க்க இயலாத ஒன்று. இங்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு காரணத்திற்காக துன்பம் கொள்கின்றனர், துயரப்படுகின்றனர், துக்கம் அடைகின்றனர். இதை உணர்ந்து கொண்ட புத்தர் இந்த துன்பத்திற்கு என்ன காரணம், எதனால் ஒவ்வொரு மனிதனும் துன்பத்தில் தன்னுடைய வாழ்க்கையை இழக்கின்றான் என்பது குறித்து அறிந்தார். அறிந்து கொண்டு 4 உண்மைகளை அவர் எடுத்து சொன்னார். அந்த 4 உண்மைகள் தான் புத்தர் முதலாக இந்த உலகத்துக்கு தன்னை பின்பற்றுபவர்களுக்கு சொன்ன உண்மைகளாகும். என்னன்னா, இப்ப இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்குமே பிறப்பு, இறப்பு, மூப்பு, அதாவது வயது அதிகமாதல், நோய், பிணி, இதை தவிர்க்கவே முடியாது. அப்போ இந்த காரணங்களால் தான், அதாவது பிறப்பு, இறப்பு, வயது அதிகமாதல், மூப்படைதல், அடுத்து நோய், இவைதான் ஒரு மனிதனுக்கு துன்பத்தை தருகின்ற காரணங்களாக இருக்கின்றது. அதனால் இது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடியது. அந்த துன்பத்தை போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும், அதையும் அவர் ஆராய்ந்தார். அதுக்கு துன்பம் நீக்குதல் என்று அழைத்தார். அவர் இந்த துன்பத்தை நீக்கிறதுக்கு அவர் அடிப்படையாக சொன்னது என்ன அப்படின்னா, ஆசையே துன்பத்திற்கு காரணம். நாம் ஒன்றின் மீது கொள்ளக்கூடிய பற்றுதலும் ஆசையும் தான் ஒருவருக்கு துன்பத்தை தருகிறது என்று உணர்கின்றார். குழந்தைகள் மீது பற்றுதல், சொத்துக்கள் மீது பற்று வைத்தல், பிற பொருட்கள் மீது ஆசை வைத்தல், அது விலக்கி சொல்ல வேண்டியது ஒன்றுமே இல்லை, உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். நாம் எதை இப்ப வீடு கட்ட வேண்டும் என்று ஆசை வைக்கிறோம். பணமாக சொந்தமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அல்லது தன்னிடத்தில் பணம் இல்லாத போது கடனாக கூட வாங்கி வீட்டை கட்டுகிறோம். வீட்டை கட்டினால் கடனை அடைக்க வேண்டும், நிம்மதியாக வாழ்வதற்கான வழிகளை இழந்து நாம் வீடு இருந்த போதும் இல்லாதது போதும் அதிகமாக வீடு இல்லாதது போது வீடு இல்லை என்ற துன்பத்தை பெறுகிறோம். வீடு கட்டிய பின்பும் கடன் அடைக்க வேண்டும் என்ற துன்பம் வருகிறது. அடுத்து பற்றுதல், குழந்தைகள் ஒரு பற்று மட்டும் இல்லை, சின்ன பென்சில் மீது கூட பற்று வைத்து அதுக்காக வருந்தி கொண்டிருக்கிறவர்கள் ஏராளம். இதனை உணர்ந்துதான் அவர் என்ன சொல்கிறார், எதிலும் ஆசை கொள்ளாது, எதையும் இன்றைய நேரத்தில் நீ எப்படி இருக்கிறாயோ அதை அந்த வாழ்க்கை தான். எதிலும் ஆசை இல்லாமல் பற்று இல்லாமல் இருந்தால் துன்பம் வராது என்கின்றார்.
அடுத்தபடியாக அது மட்டுமல்லாத ஒரு மனிதனுக்கு பகை, வெகுளித்தனம், கொலை, இழப்பு, ஒரு பொருள் மீது நாம் கொள்ளுகின்ற மயக்கம், மயக்கம் என்பது இரண்டு. மது அறிந்து வருகின்ற மயக்கம் அல்ல, இது ஒரு பெண்ணின் மீது கொள்ளுகின்ற மயக்கம். ஒரு பொருள் மேல நமக்கு ஆசை வைக்கிறோம் இல்லையா, ஒரு கார் வாங்க வேண்டும், அதே மாதிரி ஒரு வீடு வாங்க வேண்டும், ஒரு பைக் வாங்க வேண்டும் என்கின்ற, அது மட்டும் இல்லை, அந்த வாங்கிய பொருள் மீது நாம் வைக்கக்கூடிய அளவு கடந்த ஆசை தான் ஒரு மயக்கம். இந்த மயக்கம் இவை எல்லாமே ஒரு மனிதனுக்கு துன்பத்தை தரும் என்கின்றார். எனவே இந்த துன்பத்தை நீக்குவதற்கு அவரே 8 நெறிமுறைகளை கையாள சொல்லுகிறார். 8 வகையான நெறிமுறைகளை இவர் கையாள சொல்லுகின்றார். அது என்ன ஒன்று பார்ப்போமா? யாராலும் உடனடியாக நினைத்த உடனேயே ஆசையையும் பற்றுதலையும் விட்டுவிட முடியாது. அதை விடுவதற்கு பல படிகள் இருக்கின்றன. கொஞ்சம் கொஞ்சமாக உணர வேண்டும். முதலில் தன்னை உணர்ந்து கொண்டது மிக முக்கியமான ஒன்றாக கருதுகிறார். புத்தர் ஒருவர் தன்னிடமிருந்து இதில் விடுபடுதல் முக்கிய, விடுதலை அடைய வேண்டும் என்கிறார். தன்னுடைய வாழ்வில் ஆசை, மயக்கம், துன்பம் இதிலிருந்து விடுபடுவதற்கு முதல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன வேண்டும்? முதல்ல பலபடி கடந்த செயல்கள் வேண்டும் என்கிறார். அதற்காக 8 நெறிமுறைகளை அவர் சொல்லுகின்றார். அவை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதல்ல நற்காட்சி, ரைட் வியூ என்கிறார். அவர் என்ன, நாம் பார்க்கின்ற காட்சிகள் மிக நல்லதாக இருக்க வேண்டும், அல்லது பார்ப்பதில் நல்லதையே பார்க்க வேண்டும், அல்லது நல்லதே இருக்கும்படி வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் ஒரு காட்சியில் எத்தனையோ நடக்கும், அதில் எல்லாம் குற்றங்களையும் மோசமான காட்சிகளையும் பார்ப்பதை விட நல்ல காட்சிகளை மட்டும் பார்ப்பது, நற்காட்சிகளை காண்பது அந்த 8 நெறிமுறைகளில் ஒன்று. இரண்டாவதாக ரைட் தாட், நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை இருக்க வேண்டும். நாம் சிந்திப்பதெல்லாம் நல்லதாக இருக்க வேண்டும். சிந்திப்பதை நாம் நல்லதாக சிந்திக்க வேண்டும். நம்முடைய சிந்தனை நல்லதை சுற்றியே இருக்க வேண்டும், நல்லதை பற்றியே நினைக்க வேண்டும் என்கின்றார். அடுத்ததாக மூன்றாவதாக நன்மொழி, நல்லதை பேசுவது. நாம் பேசுகின்ற போது பிறர் விரும்புகின்ற, நன்மை தருகின்ற இனிமையான வார்த்தைகளையும் நல்லவையே பேச வேண்டும் என்கிறார். அதான் என்னன்னா ரைட் ஸ்பீச், மிக நல்லதையே நாம் பேசுவதை, அது என்ன நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும், துன்பத்தையும் துயரத்தையும் மறப்பதற்கு, விட்டுவிடுவதற்கு அது ஒரு வழிவகையாகும் என்று சொல்லுகின்றார். அடுத்து நற்செய்கை, ரைட் கான்டாக்ட், மிகச் சரியான நல்ல செய்கை இருக்கணும். நாம் சிந்திக்கிறோம், நல்ல காட்சியை பார்க்கிறோம், நல்லதையே பேச வேண்டும் என்கிறோம். அவர் அவ்வாறு சொல்லுகின்றவர்கள் என்ன செய்யணும்? நல்லதையே செய். நாம் நல்லதை பார்த்தும் நல்லதை பேசியும் நல்லதையே செய்து நல்லதையே தான் செய்ய நமக்கு முடியும். நல்லதே நம் அந்த வேலையெல்லாம் நமக்கு நல்லதையே செய்ய தூண்டும். அதனால் நல்லதையே செய். இது ஒரு துன்பம் போக்குவதற்கான நீக்குதலுக்கான ஒரு வழிமுறையாகும், நெறிமுறையாகும் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக நல்ல வாழ்க்கை. இவர் நல்ல வாழ்க்கை, நாம் நல்ல வாழ்வாதாரம் என்று சொல்லுகிறார். நல்ல வாழ்க்கை என்பது நல்ல வாழ்வாதாரம். நல்ல வாழ்வாதாரம் என்பது என்ன? ரைட் லைவ்லிஹுட், அதாவது சம்பாதிக்கலாம், அதற்கு 1000 வழிகள் இருக்கு. ஆனால் யாருக்கும் துன்பம் தராத தொழிலை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக பொருள் ஈட்டி வாழ்தல் முக்கியம், மிக முக்கியமானது.
பார்க்குறோம். சாராயம் காய்ச்சறவன், அவனுக்கு போலீஸ் தொந்தரவு, அடிதடி பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் அவனுக்கு சிக்கல் தான். இதே மாதிரி நிறையா கெட்டது செஞ்சு தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே வேலையிலிருந்து ஆபத்துகளும் பிரச்சனைகளும் இருப்பதனால அவன் அதை நிம்மதியாக செய்ய முடியாது. அதனால் என்ன சொல்றான்னா, நல்ல வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்ளுங்கள் என்கிறார். வாழ்வாதாரம், நீ செய்கின்ற தொழிலானது, வேலையானது யாருக்கும் துன்பம் தராத, பிரச்சனைகள் இல்லாத ஒன்றாக இருக்க வேண்டும். அதான் ரைட் லைவ்லிஹுட் என்கிறார். அதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்கிறார். அடுத்தது நல்ல முயற்சி, நல்வழியில் முயற்சி. இது நல்ல முயற்சி என்பதை விட நல்வழியில் முயற்சி. ஒன்றை அடைவதற்கு நீ எடுத்துக்கொள்ளுகின்ற முயற்சியானது ரைட் எஃபோர்ட், அந்த ரைட் எஃபோர்ட் இருக்க வேண்டும் என்கிறார். நல்ல முயற்சி இருக்க வேண்டும் என்றால் நல்முயற்சி, நல்ல வழிகளில் முயல வேண்டும் என்பதன் பொருள். அடுத்ததாக ரைட் நல்ல மைண்ட்ஃபுல்னஸ். இது என்னன்னா, நல்லதையே நினைக்கின்ற மனநிலை. ரைட் மைண்ட்ஃபுல்னஸ், நல்லதையே கடைபிடித்து வாழக்கூடியது, நல்லதையே கடைபிடித்து வாழ்கிறார். ரைட் மைண்ட்ஃபுல்னஸ், நல்லதையே கடைபிடித்து வாழ வேண்டும் என்கிறார். கடைசியாக ரைட் மெடிடேஷன், நல்ல தியானம், நற்தியானம். உனக்கு இதை எல்லாவற்றையும் பெறுவதற்கு நீ தியானம் செய்தால், உண்மையான தியானம் செய்கின்ற போது, நல்ல தியானம் செய்கின்ற போது நாம் நம்மை உணர்ந்து கொள்ள முடியும், உன் உள்ளொளியை காண முடியும். இந்த உள்ளொளியின் மூலமாக நீ உனது துன்பத்திற்கான காரணங்களை அறிந்து கொள்ள முடியும் என்கிறார். அவ்வாறு அறிந்து கொள்கின்ற போது உன்னுடைய துன்பம் நீக்கலுக்கு மிக உதவியாக இருக்கும். இந்த 8 நெறிமுறைகளை நீ பின்பற்றினால் உனது துன்பம் நீக்கலுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று புத்தர் சொல்லுகின்றார். இதற்கு அடுத்தபடியாக சொல்லுகிறார். இதற்கு இப்ப அடுத்தடுத்த மறுபிறப்புகள் இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? பிறப்புல சுழற்சிகள் அடுத்தடுத்து சொல்றாங்க. நம்ம இந்து மதத்துல 7 பிறப்பு அப்படின்றாங்க. 7 பிறப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொன்றிலும் ஒவ்வொன்ற தன்னுடைய வினைகளுக்கு, கர்மாவுக்காக நாம் செய்கின்ற வினைகளை பொறுத்து நம் வாழ்க்கை அடுத்த பிறவியில் இருக்கும். நல்லது செய்தால் நல்ல வாழ்க்கையும், தீமைகள் மட்டும் செய்து கொண்டிருந்தால் அதுபோன்று மோசமான ஒரு பிறவியும் அடுத்த முறை இருக்கும் என்று நாம் மட்டுமல்ல எல்லா மதங்களும் நம்புகின்றன. புத்தர் தன்னை எப்பொழுதுமே கடவுள் என்று சொல்லிக் கொண்டதில்லை. அதுபோலவே புத்தர் கடவுளை பற்றியும் விமர்சனம் செய்ததில்லை. இவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ ஒளி பெற்றவனாக இருந்தால் நீயும் புத்தவன்தான், நீ ஞானம் பெற்றிருந்தால், நீ ஞானம் பெற்றிருந்தால், ஞானம் பெற்றால் நீயும் புத்தனாகிறாய். அவர் இந்த உலகத்து மக்கள் அனைவருமே புத்தராக வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த உலகத்து மக்கள் எல்லாரும் புத்தராக வேண்டும் என்று விரும்பினார். அதனால் அவர் தன்னை எப்பொழுதும் கடவுளாக கொண்டதில்லை. அது மட்டும் இல்லை, புத்த மதத்தில் ஒரு சில பிரிவுகள், இந்த சில வரிகள் என்ன, தரவாதம் என்கின்ற ஒரு புத்த மத பிரிவு, அவரை கடவுளாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவர் மனிதர், நல்ல மனிதாக வாழ்ந்தார் புத்தர், கடவுள் இல்லை, அவர்களுடையது இது அதுதான், அவருடைய நோக்கமும் இதுதான், அவங்களுடைய கொள்கை அதுதான், அப்படித்தான் சொல்றாங்க. அடுத்தபடியாக இந்த புத்த மதத்தில் 4 பிரிவுகள் இருக்கின்றன. ஒன்று மகாயானம், அது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இவை எல்லாமே பாலி மொழியில் இருக்கின்றன. அதனுடைய கருத்துக்கள் எல்லாமே, புத்தரும் பாலி மொழி பேசுகின்றவர்,
அவர் தன்னுடைய கருத்துக்களை பரப்புவதற்காக இந்தியா முழுவதும் தென்னிந்தியா முழுவதும் சுற்றி வந்திருக்கின்றார். அவர் மக்களிடத்தில் சென்று தன்னுடைய கருத்துக்களை, தன்னுடைய தான் கண்ட உண்மைகளை மக்கள் உணர்ந்து துன்பத்திலிருந்து விடுபட்டு வாழ வேண்டும் என்று புத்தர் விரும்பினார். அதில் 4 பிரிவுகள் இருக்கின்றன. ஒன்று மகாயானம். மகாயானம் என்பது புத்தர் கூட மகாயானம் வழிவந்தவர். என்னன்னா, ஒருத்தன் தான் மட்டும் ஞானம் பெறாது, அனைவரும் ஞானம் பெற வேண்டும், அனைவருமே ஞானம் பெற வேண்டும் என்று அதற்காக போதிப்பது மகாயானம். அதனால் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதனை பெரிய வாகனம் என்று அழைக்கின்றனர். ஹீனயானம் என்பது என்ன சொல்கிறது என்றால், ஒரு தனி மனிதன் தான் விடுதலை பெற வேண்டும், உலக வாழ்விலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று ஒருவன் தன்னுடைய தான் உண்மையாக தன்னுடைய உள்ளத்தை உணர்ந்து கொண்டு தன்னை உணர்ந்து கொண்டு இருந்தால் அவன் ஞானம் பெற முடியும் என்று சொல்லுவது ஹீனயானம். அதனால் இதை என்ன சொல்றேன்னா, சிறிய வாகனம் என்கின்றனர். இதனை சிறிய வாகனம் என்று சொல்லுகின்றனர். அடுத்தபடியாக தேரவாதம். தேரவாதம் என்பது என்னன்னா, ஒரு குருவிடமிருந்து சீடனுக்கு மற்றதெல்லாம் மற்றவர் போதித்தால் அந்த நூல்களை கற்றால் அவங்க ஞானம் பெற முடியும் என்று நம்புவது. இது எப்படின்னா, ஒரு குருவின் மூலமாக மட்டுமே ஒருவன் தத்துவங்களையும் போதனைகளையும் பெற முடியும் அப்படின்ட்டு நம்புவது. அப்ப குரு இருந்தா தான் அங்க இந்த சமயம் இருக்கும். குருவானவர் அப்ப வயதானவங்களா இருப்பாங்க. குரு என்பவர் வயதானவர்களா என்று கூறுகின்றனர். இந்த வயதானவர்கள் அதிகம் இந்த மதத்தை பின்பற்றுவதால் இது மிக பழமையான ஒரு மதம். இருக்கின்ற மதங்களிலே மிக பழமையான ஒரு மதம், பழமையையும் பின்பற்றக்கூடிய ஒரு மதம் எதுனா அது தேரவாதம் என்று அழைக்கக்கூடிய மதம். இதுதான் தற்போதைய நேபாளம், திபெத்து போன்ற நாடுகளில் இந்த மதம் தான் அதிகமாக பின்பற்றப்படுகிறது. இந்த வழிமுறை தான். இந்த தேரவாதத்தில் என்னன்னா, குரு இருப்பார். குரு என்ன செய்வார்னா, தன்னுடைய சீடருக்கு தான் உணர்ந்து கொண்ட கருத்துக்களை வாழ்வியல் வழியாக போதித்து கொண்டே இருப்பார். அவர் சீடரும் குருவும் ஒரே இடத்தில் இருப்பாங்க. சீடர் அவர்களுக்கான சேவையை செய்து கொண்டே அவரிடத்தில் இருப்பார். அதனால் முதியோர் பள்ளி என்றும் இதனை அழைக்கின்றனர். இதனை முதியோர் பள்ளி என்றும் அழைக்கின்றனர். அதற்கு அடுத்தபடியாக வஜ்ரயானம். இந்த வஜ்ரயானத்துக்கு என்னன்னா தந்திரயானம் என்று பெயர். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனித உடலில் சாகும் போதும் பல நிலைகளில் உடலுறவு மற்ற இதெல்லாம் சொல்றாங்க. அந்த நிலைகளில் கூட மனிதனுடைய உடலானது யோக நிலையில் இருக்கும். அப்போது அந்த நிலைக்கு நாம் சென்று நாம் ஞானம் பெறலாம் என்று நம்புவது. அதுதான். அதுக்காக பல தந்திரங்களையும் கையாள்வது, மந்திரங்களையும் தந்திரங்களையும் கையாள்வது இந்த வஜ்ரயான பிரிவினுடைய செயல்களாகும். இந்த மகாயானத்தை தொகுத்தவர் யாருன்னா, நாகார்ஜுனா என்கின்ற புத்த மத துறவி ஒருவர் இந்த மகாயானத்தை தொகுத்தார். அவர் தோற்றுவித்தார். இந்த வஜ்ரயானத்தை ரிம்போச்சே என்று சொல்லக்கூடிய துறவி ஒருவர் அதனை முதலாக பின்பற்றினார். இப்ப பார்த்தோம், இந்த எல்லா பிரிவுகளுக்கு புனித நூலாக இருப்பது திரிபிடகம் என்று சொல்லக்கூடியது. மற்ற நூல்களிலிருந்து இந்த திரிபிடகம் மிக மிக வேறுபட்டது. மற்ற மத புனித நூல்களிலிருந்து மிகவும் வேறுபட்டதுன்னா
இந்த திரிபிடகம். காரணம், இது மக்களின் வழக்கு மொழியில் அவ்வாறே இயற்றப்பட்டது. பேச்சு மொழி இருக்கு இல்லையா, உரைநடை, மக்கள் எவ்வாறு பேசுவார்களோ அந்த பேச்சு வழியில் வழக்கு மொழியில் இந்த திரிபிடக நூலை எழுதியிருக்காங்க. இதையும் இன்னைக்கு நேற்று அல்ல, இது என்னன்னா இது வழி வழியாக பல நூற்றாண்டுகளுக்கு பின்பாகத்தான் இது ஒரு நூலாக இது மாறி இருக்கின்றது. அதுவரையில் குரு சீடருக்கும் அந்த அப்படியே வழி வழியாக ஒருவரிடத்திலிருந்து மற்றொருவருக்கு இதனுடைய போதனைகள் தத்துவங்கள் வாய் வழியாகத்தான் பரவி வந்திருக்கின்றது. இப்பொழுது அது நூல் வழியாக மாறி இருக்கிறது. அந்த நூலுக்கு பேர் என்னன்னா திரிபிடகம் அப்படின்னு சொல்றோம். இந்த திரிபிடகம் 3 வகைப்படும். இந்த திரிபிடகம் என்ன சொல்றாங்க, 3 வகையில சொல்றாங்க. ஒன்று சுத்த பிடகம், ஒன்று சுத்த பிடகம். இது என்னத்தை, இது புத்தருடைய போதனைகள் தத்துவங்களை நேரடியாகவே எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நூலாக இருக்கின்றது. இதுக்கு பேரு சுத்த பிடகம். இதனை புத்தருடைய நெருங்கிய உறவினரும் தோழரும் குரு சிஷியருமாகிய முதல் சிஷியருமாகிய சீடருமாகிய ஆனந்தர் தொகுத்தார். அவர் கூட இருந்து அவருடைய தத்துவங்களையும் போதனைகளையும் ஆனந்தர் தொகுத்து வழங்கினார். இரண்டாவதாக வினய பிடகம். வினய பிடகம் என்பது என்னன்னா, இப்ப புத்த பிக்குகள், ஆண்களை பிக்குகள், ஆம் சாமியார் புத்த சாமியாரை பிக்குகள் என்றும் பெண் சாமியார்களை பிக்குனி என்றும் அழைத்தார். இவர்களுக்கு ஒரு சங்கத்தை உருவாக்கினார். ஆரம்பத்தில் 5 பேருடன் தோன்றிய இது இப்போ உலகம் முழுவதும் ஏறக்குறைய 35 கோடி பேர் இருக்கின்றனர். மொத்தத்தில் 35 கோடி பேர் இருக்கின்றனர். சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான், சீனா, தாய்லாந்து, பர்மா, இலங்கை போன்ற அனைத்து நாடுகளிலும் இந்த புத்த மதத்தை சார்ந்த புத்த மதத்தை பின்பற்றுகின்ற மக்கள் வாழுகின்றனர். இவை மொத்தம் 35 கோடி பேர் பின்பற்றக்கூடிய ஒரு மதமாகும். அடுத்து இது வினய பிடகம். முதல் சுத்த பிடகம், அதற்கு அடுத்தபடியாக வினய பிடகம். இந்த புத்த மதத்தில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய பிக்குகள், பிக்குணிகளுக்கான நெறிமுறைகள், சட்ட திட்டங்களை பற்றி சொல்லக்கூடியது. ஒருவர் பிக்குணிகள் அல்லது பிக்குகள், புத்த சாமியார்கள் எவ்வாறாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும், எவற்றையெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பிடகம் எதுனா வினய பிடகம். அதுக்கு அடுத்த என்னன்னா தம்ம பிடகம். தம்ம பிடகம் என்பது பொதுவாக மெய்யியல் பற்றிய செய்திகளை எடுத்து சொல்லக்கூடியது. மெய்யியல் பற்றியது என்னன்னா ஆத்மா பற்றி, பிரம்மா பற்றி, இவருடைய தத்துவங்கள் பற்றி, இவருடைய புத்தருடைய தத்துவங்கள் பற்றி விளக்கி சொல்லக்கூடிய ஒரு நூல் தம்ம பிடகம். இதனை தொகுத்தர் உபாலி என்று சொல்லக்கூடிய ஒரு துறவியார். இப்படி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நூலை ஒருவர் தொகுத்தனர். இப்போ நாம் கடைசியாக எதை பார்க்க போறோம்னா, புத்தர் எப்பொழுது மறைந்தார், அவருடைய மறைவு எவ்வாறு நிகழ்ந்தது. புத்தர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் புத்தர் 80 வயது வரை வாழ்ந்தார். 80 வயது வரையும் அவர் சுமார் 45 வருடங்கள், தன்னுடைய 80 வயதில் 45 வருடங்கள் இந்தியா முழுவதும் சுற்றி தன்னுடைய போதனைகளை மக்களுக்கு எடுத்து சொன்னார். அவ்வாறு ஒரு முறை போதனைகளை சொல்வதற்காக செல்லுகின்ற போது குசிலி என்ற இடத்துல தங்கினாங்க.
ஒரு நகரத்தில் வந்து தங்குறாங்க. அப்போது இவருடைய சீடரான முதல் சீடரான ஆனந்தர் புத்தர் தங்குவதற்காக குங்குளிய மரக்காடுகள் நிறைந்த குங்குளிய மரங்கள் நிறைந்த ஒரு காட்டில் வந்து அவருக்கு ஒரு சிலர் குங்குளிய மரம்ன்றாங்க, ஒரு சிலர் மாந்தோப்புன்றாங்க. ஏதோ ஒரு தோப்பு, ஒரு வனம், ஒரு வனத்தில் வந்து அவங்க தங்குறாங்க. தெரியும் உங்களுக்கு, புத்த பிட்சுகள் வந்து யாசகம் பண்ணித்தான் அது கிடைக்கின்ற உணவு வந்து அருந்துவாங்க. அது வந்து அவங்களுடைய நெறி. யாசகம் பண்ணி தனக்கென எதுவும் வைத்துக் கொள்ளக்கூட அன்றைய தினம் கிடைக்கின்ற உணவை அவர்கள் யாசகம் பண்ணி அருந்தி உயிர் வாழ்வார்கள். நான் ஒரு முறை காஞ்சி பெரியவரை காஞ்சி அந்த காமாட்சி கோயிலில் வந்து போயிருந்தேன், பார்த்தேன். அப்பொழுது காஞ்சி பெரியவர் அமர்ந்திருந்தார். அந்த இடத்துல அமர்ந்திருப்பார் எப்பையும். அப்பொழுது அவரை பற்றி ஒரு செய்தி சொன்னார்கள். காஞ்சி பெரியவர் அவருடைய கை இப்படி ஏந்தி இருப்பு. அப்பொழுது பக்தர்கள் அவரை மீது என்ன போடுகின்றதோ, அந்த கையில் என்ன விழுகின்றதோ உணவாக, அதை மட்டும்தான் அன்றைய தினம் அருந்துவார் என்று சொன்னார்கள். நான் இது நேரடியில் நான் கேட்டது. நேராக நான் போயிருந்த போது, அங்கு நான் சென்னையில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற போது அங்கு பல முறை செல்லுகின்ற வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது நான் நேரில் பார்த்தேன். அதுபோல இவர்களும் அன்றைய தினம் என்ன கிடைக்கின்றதோ அதனை அருந்துகின்ற வாய்ப்பை பெற்றவர்களாக இருந்தனர். அவ்வளவுதான் அவர்களுக்கு. அதுபோலவே இந்த புத்த மதத்தில் ஒரு செயல் உண்டு, ஒரு பழக்கம். அது தேரவாத மதத்தில் வந்து உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு வந்து இறைச்சியை உணவாக கொடுப்பது அவர்களுக்கு வந்து செய்கின்ற மரியாதையாகும். அது வந்து அவர்களுக்கு செய்யக்கூடிய மரியாதையாக நினைத்தனர். அதுபோல